ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடிக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழகம் முழுவதும் அங்கன்வாடிக்கு கிட்டத்தட்ட 7,899 காலி பணியிடங்கள் 7,800 காலி பணியிடங்கள் உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றதையுமே நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். அங்கன்வாடி பணியாளர், மினி அங்கன்வாடி பணியாளர், உதவியாளர், சமையலர், இந்த மாதிரியான பல்வேறு காலி பணியிடங்கள் 38 மாவட்டங்களுக்கும் இருக்குது. ஸோ இதற்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதற்கப்புறம் இதற்கான சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த ஒரு வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு 2026 மற்றும் 2027 ஆண்டுக்கான வேலைவாய்ப்புகள் அங்கன்வாடி பணியாளர், மினி அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர், இந்த மாதிரியான பல்வேறு காலி பணியிடங்கள் இருக்குது. நம்ம யாருக்குமே சொல்லியிருந்தோம், தேர்தலுக்கு பிறகு இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே வரும் அப்படின்றத ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதற்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்திருந்தது. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அதில் அப்ளை பண்ணாங்க. முடிஞ்சிச்சு. இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் விட போகிறாங்க. இதற்கான கல்வி தகுதி அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10th மற்றும் 12th, அதாவது அங்கன்வாடி பணியாளர் அப்படின்னா 10th இல்லை 12th முடிச்சிருந்தா போதும். இதே மேற்பார்வையாளர் அப்படின்றீங்க நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அதற்கான போஸ்டிங்ஸுமே கூடிய சீக்கிரம் சொல்ல போகிறாங்க. இது உதவியாளராக இருந்தீங்க அப்படின்னா 8வது இல்லை 5வது முடிச்சிருந்தாலே போதுமானது. ஆனால் இப்போ எல்லாருமே அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிகிரி முடித்தவங்களாக தான் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா டிகிரி முடித்தவங்க தான் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் 10th முடித்தவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் இந்த ஒரு வேலையை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பேசிக்காக பாருங்கள், 10th 12th 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பிகாம், பிஎட், பிபிஎட், பிஃபார்மா, பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்டெக், பிபிஏ, எல்எல்பி லா, டிப்ளமோ, இந்த மாதிரியான எனி கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தா போதும். தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். யார் வேணுமாலும் 100% பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. 100% பெண்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 56 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 56 அப்படின்றது இப்போ ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 18 வயதுலேருந்து 32 வயது வரை அப்ளை பண்ணலாம். இதே பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம், இந்த இதர வகுப்பை சேர்ந்தவங்களாம் 36 வயது வரை, எஸ்சி எஸ்டி அப்படின்னா 39. இதே பிடபிள்யூ2 கேண்டிடேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேனு, அப்புறம் ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரியெல்லாம் ஆசிரியர், ரிட்டையர்டு ஆசிரியர், இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா 56 வயது வரை அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுக்கு அடிப்படை சம்பள விகிதம் 17,000 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கம்மியாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 7,000லேருந்து 8,000 வரை தான் ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் சேலரி கொடுப்பாங்க. அந்த 1 இயர் நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக லீவு போடாமல் கரெக்டாக வந்துட்டீங்க, இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பாதிலேயே நிறைய பேர் நின்றுடுறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ 1 இயர் நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 17,000 வரை சேலரியாக கிடைக்கும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவில் உங்களுக்கு 2 ப்ராசஸ் தான். இன்டர்வியூ ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டர்வியூ போகும்போதே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் ஒன்றை பண்ணிடுவாங்க. அதாவது இன்டர்வியூ தனியாக, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் தனியாக பண்ண மாட்டாங்க. நீங்கள் இன்டர்வியூ போகும்போதே நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்
ப்ளஸ் வந்து உங்களுடைய முன்னுரிமை சான்றிதழ் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க, இல்லை ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, இந்த மாதிரியான பெண்கள் வந்து இந்த மாதிரியான முன்னுரிமை சான்றிதழ்கள்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போதே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வாங்கிப்பாங்க. நீங்கள் அதற்கு பிறகு கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்றது கஷ்டம். இன்டர்வியூக்கு போகும்போதே வந்து நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை வந்து முன்னுரிமை இருந்தால் தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. முன்னுரிமை இல்லாதவர்களுக்கும் கிடைக்கும். இந்த வேலையை பொறுத்தளவில் நீங்கள் 2 ப்ராசஸில் வந்து அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் நான் எங்கள் ஊரில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தபால் மூலமாக டைரெக்டாக இந்த ஐசிடிஎஸ் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பலாம். இது உள்ளூரில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அங்கன்வாடி மையத்தில் நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையத்துக்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான 2 ப்ராசஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸும் தனித்தனியாக எப்போ வந்து வேகன்சிஸ் வந்து வெளியிட போகிறாங்க, அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.